அன்பார்ந்த மாணவர்களே, இயக்கம் என்ற பாடத்திலே கடந்த வகுப்பிலே ஓய்வு மற்றும் இயக்க நிலை, இயக்கத்தின் பல்வேறு வகைகள், தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, வேகம், திசைவேகம் மற்றும் முடுக்கம் போன்றவைகளை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இந்த வகுப்பிலும் கூட அதன் தொடர்ச்சியாக சீரான இயக்கத்திற்கான தொலைவு கால வரைபடம், சீரற்ற இயக்கத்திற்கான தொலைவு கால வரைபடம் மற்றும் திசைவேக கால வரைபடம் குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். In English, dear student, in the previous class we learned about rest and motion, type of motion, uniform and non-uniform motion, distance and displacement, and also speed, velocity and acceleration. We continue in the class the distance time graph for uniform motion, the distance time graph for non-uniform motion, velocity time graph. மாணவர்களே, முதலாவதாக சீரான இயக்கத்திற்கான தொலைவு கால வரைபடம். சீரான இயக்கத்திற்கான தொலைவு கால வரைபடம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். சீரான இயக்கம் என்றால் என்ன என்பதை நாம் கடந்த வகுப்பிலே நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அட்டவணையை நீங்கள் பார்த்தீர்களா? டைம் 0, distance 0, time 5 minutes, distance 500 minutes. The difference between the two, இரண்டுக்குமான இடைவெளி 500 மீட்டர். அதே போன்று அடுத்தது டைம் 10 minutes, 10 நிமிடங்கள், தூரம் 1000 மீட்டர். இந்த 500க்கும் 1000க்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளி 500 மீட்டர். We know same time and same distance is uniform. சீரான இயக்கம். இந்த காலத்திற்கும் தொலைவிற்குமான ஒரு வரைபடம் நாம் அறிவோமானால், காலத்தை x அச்சிலும் அதற்கான தொலைவை நாம் y அச்சிலும் எடுத்துக்கொள்வோம். காலத்தை x அச்சிலும் தொலைவை y அச்சிலும் எடுத்துக்கொள்வோம். நம்ம கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி இது 0, x அச்சிலே நான் 1 சென்டிமீட்டர், அதாவது 5 minutes 5, 10, 15, 20, 25. y அச்சிலே அது தொலைவை குறிக்கின்றது 500 மீட்டர், 1000 மீட்டர், 1500, 2000, 2000. இப்பொழுது நாம் கிராஃப் வரையலாம். 5 நிமிடத்தில் 500 மீட்டர் தூரம். அதே போன்று 10 நிமிடத்தில் 1000 மீட்டர் தூரம், 15 நிமிடத்தில் 1500 மீட்டர் தூரம். இவ்வாறாக நாம் குறிக்கின்ற வேளையில் நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்கும். In English, the distance time graph of uniform motion. The table: time 0, distance 0, time 5, distance 500 meter, time 10 minutes, distance 1000 meter, time 15 minutes, distance 1500 meter. Also we know as the same time in the same interval of distance is called uniform motion. Now a graph. Time is in x-axis, distance in y-axis. We graph 5 minutes 500 meter in this position. 10, 15,
we get a line. We get a line. When we look at the distance time graph, we notice few things. The first one, it is a straight line. First one, it is a straight line. We also notice the person covers equal distance in equal intervals of time. We also notice the person covers equal distance in equal intervals of time. We can therefore conclude that he walked at a constant speed. Can you find the speed at which he walked from the graph? Yes. The parameter is referred as the slope of the line. Parameter is referred as the slope of the line. Speed is equal to distance covered by time taken. Distance covered by time taken. Distance covered is equal to slope of the straight line. Slope of the straight line. அதாவது இந்த பகுதி ABC BC by AC is equal to BC 500 meter. AC time taken for 5 minutes is equal to 100. Speed of the man is 100 meter per minute. 100 meter per minute. 100 per minute. அன்பார்ந்த மாணவர்களே, நமக்கு கிடைத்த இந்த கிராஃபிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்ற காரியங்கள், முதலாவது கிடைக்கின்ற அந்த வரைபடமானது ஒரு நேர்கோடாக இருக்கும். கடந்த தொலைவிற்கும் அந்த காலத்தின் இடையே சம தொலைவுகளை அவர் கடந்து சென்று அறிந்து கொள்ளலாம். இந்த கிராஃபிலிருந்து நாம் நடந்த வேகம், நடை வேகத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நடந்த வேகம் ஈக்குவல் கடந்த தொலைவை எடுத்துக்கொண்ட நேரம். கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். அதாவது PC by AC. வரைபடத்திலிருந்து BC by AC. BC 500 மீட்டர். AC 5 minutes equal to 100 meter per minute. 100 meter per minute. சாய்வு அதிகரிக்க அதனுடைய வேகம் அதிகரிக்கிறது. சாய்வு அதிகரிக்க அந்த வேகம் அதிகரிக்கின்றது. உதாரணமாக ஒருவர் நடந்து செல்கிற வேளையிலே கிடைக்கக்கூடிய அந்த நேர்கோட்டிற்கும் இன்னொருவர் மிதிவண்டியிலே செல்லக்கூடிய அந்த நேர்கோட்டிற்கும் இன்னொருவர் மகிழ்வுண்டிலே செல்லக்கூடிய அந்த கிராஃபிலிருந்து நாம் அறிந்து கொள்வது சாய்வு அதிகரிக்க வேகம் அதிகரிக்கிறது. சாய்வு அதிகரிக்க வேகம் அதிகரிக்கின்றது. In English, steeper the slope, the greater is the speed. Steeper the slope, the greater is the speed. Let us take
look at the distance time graph of three different people. First one walking, second one cycling, third one riding in a car. This graph show the slope of the steeper the slope, the greater is the speed. Sir, அப்படி அன்பார்ந்த மாணவர்களே, நாம் சீரான இயக்கத்திற்கான தொலைவு கால வரைபடத்தை பார்த்தோம். இப்பொழுது சீரற்ற இயக்கத்திற்கான தொலைவு கால வரைபடம், முடுக்கப்பட்ட இயக்கத்திற்கான தொலைவு கால வரைபடத்தை நாம் சீரற்ற இயக்கத்தில் காணலாம். இந்த அட்டவணையிலே நீங்கள் பார்த்தீங்களானால் டைம் செகண்ட், டிஸ்டன்ஸ் தொலைவு மீட்டரில் உட்படுவது, 0 செகண்டில் 0 மீட்டர் தொலைவு கடந்திருக்கின்றார். 2 செகண்ட்ல 1 மீட்டர் தொலைவையும், 4 செகண்டில் 4 மீட்டர் தொலைவையும், 6 செகண்டில் 9 மீட்டர் தொலைவையும், 8 செகண்டில் 16 மீட்டர் தொலைவையும், 10 செகண்டில் 25 மீட்டர் தொலைவையும் கடந்துள்ளார். அவர்கள் இரண்டிற்கும் இடையான இடைவெளியை நாம் பார்க்கும்போது 3, 5, 9, 7, வித்தியாசமாக காணப்படுகிறது. இப்பொழுது நாம் x அச்சிலே நேரத்தையும் அது காலத்தையும், y அச்சிலே அது கடந்த தொலைவையும் எடுத்துக்கொண்டு ஒரு வரைபடம் வரைவோமேயானால் 2 செகண்டில் அது கடந்த தொலைவு 1 மீட்டர், 4 செகண்டில் கடந்த தொலைவு நமக்கு 4 மீட்டர், 6 செகண்டில் கடந்த தொலைவு 5 மீட்டர். இந்த கிடைத்த இதை நாம் இணைக்கின்ற வேளையிலே நமக்கு நேர்கோட்டிற்கு பதிலாக விதமான ஒரு கிராஃபை நாம் பெறுகின்றோம். சீரான இயக்கத்தில் நேர்கோட்டை பெற்றோம். ஆனால் சீரற்ற இயக்கமானது நமக்கு கிடைத்த இந்த வரைபடம் இவ்விதமாக கிடைக்கின்றது. இந்த வரைபடம் நமக்கு காட்டுவது என்னவென்றால் நேரியல் சார்பற்ற மாற்றத்தை குறிக்கிறது. எனவே இந்த வரைபடம் சீரான வேகத்திற்கான இயக்கத்தை காட்டி, சீரான வேகத்திற்கான காட்டி. In English, we can also plot the distance time graph of accelerated non-uniform motion. Shows the distance traveled by car in a time interval of 2 seconds. In the table 2, distance 1 meter, 4 seconds 4 meters, 6 seconds 9 meters, 8 seconds 16 meters. If we plot a graph between the distance traveled and the time taken would be as shown in figure. Time is in x-axis, distance in y-axis. Plot a graph. We take this graph. Note that the graph is not a straight line. As we got in the case of uniform motion. This nature of the graph shows non-linear variation of the distance traveled by the car with the time. Thus the graph represents motion with non-uniform speed. அன்பார்ந்த மாணவர்களே, இப்பொழுதும் திசைவேக கால வரைபடம். பொருளொன்றின் திசைவேகம் காலத்தை சார்ந்து எப்படி மாறுகிறது என்பதை திசைவேக கால வரைபடம் நமக்கு காட்டுகின்றது. இந்த வரைபடத்தில் காலத்தை x அச்சிலும் திசைவேகத்தை y அச்சிலும்
கருதும். ஏசியும் கொண்டு நாம் ஒரு வரைபடம் வரைகின்றோம். இது கிடைக்கக்கூடிய இந்த வரைபடமானது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் மகிழ்ந்து ஒரு 40 km/மணி என்ற சீரான திசையில் பயணிப்பதை காட்டுகிறது. இந்த வரைபடம் காட்டுவது ஒரு மகிழ்ந்து 40 km/மணி மணிக்கு 40 km வேகத்தில் செல்வது என்பதை காட்டுகிறது. முதலாவது மணியிலும் 40 km, இரண்டாவது மணி 40 km, இவ்வாறு சீரான திசை வேகத்தில் செல்வதை நமக்கு காட்டுகின்றது. சீரான திசை செல்லும் போது அதன் திசை வேகத்தையும் கால இடைவெளியும் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது அப்பொருளினுடைய இடப்பெயர்ச்சி என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். திசை வேகத்தையும் அதன் கால இடைவெளியும் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது அதனுடைய இடப்பெயர்ச்சி என்று நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே SS இந்த வரைபடத்திலிருந்து SS கால இடைவெளி AC, கால இடைவெளி AC into CD, இது நமக்கு இடப்பெயர்ச்சியை குறிக்கக்கூடியது. சீராக முடுக்கப்பட்ட இயக்கத்தினையும் அச்சயங்கால வரைபடத்தின் வரைவில் அறியலாம். சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்தினையும் அதன் திசைவேகம் கால வரைபடத்தை வரைவதிலிருந்து அறியலாம். நேரான சாலையில் இயக்கப்படும் ஒரு மகிழுந்து ஒவ்வொரு 5 வினாடிக்கும் அது முடுக்கப்பட்ட வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. 5 செகண்டில் 9 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டி திசைவேகம், 10 செகண்டில் அது 18 மீட்டர்/செகண்ட் திசைவேகத்தையும், 20 செகண்டில் 27 மீட்டர்/செகண்டையும் திசைவேகத்தையும் கொண்டுள்ளது. நம்ம பயன்படுத்தி ஒரு வரைபடம் வரைகின்றதான வேளையில் நம்முடைய வரைபடம் இந்த வகையிலே கிடைக்கும். இந்த திசைவேக கால வரைபடத்திலிருந்து மகிழுந்து எவ்வளவு தொலைவு சென்றுள்ளது என்பதை நாம் முடிவு செய்யலாம். திசைவேக கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவானது மகிழுந்து ஒன்று கொடுக்கப்பட்ட கால இடைவெளியில் கடந்து சென்ற தொலைவை குறிக்கும். இந்த மகிழுந்தின் திசைவேகம் எண் மதிப்பு அதன் முடுக்கத்தினால் மாறுவதால் மகிழுந்து பயணம் செய்த தொலைவானது திசைவேக கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவு ABCDE மூலம் நமக்கு கிடைக்கின்றது. S பரப்பளவு ABCDE. S செவ்வகத்தின் பரப்பளவு ABCD பிளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு. இந்த பரப்பளவு செவ்வகம் ABCD பரப்பளவு மேலும் பிளஸ் முக்கோணம் ADE பரப்பளவு செவ்வகம் ABCD பரப்பளவு பிளஸ் முக்கோணம் ADE பரப்பளவுக்கு சமமாக இருக்கும். S AB into BC செவ்வகத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவு half into AD into DE. நாற்கரம் ABCDE இன் பரப்பளவை சரிவகம் ABCD பரப்பளவிலிருந்து பெற முடியும். நாற்கரம் ABCD பரப்பளவை சரிவகம் ABCD பரப்பளவிலிருந்து கணக்கிடலாம். அதாவது S சரிவகம் ABCD பரப்பளவு சரிவகம் ABCD பரப்பளவு
அரை என்று இணைப்பக்க நீளங்களின் கூட்டல் equal to half என்று இணைப்பக்க அளவீடுகளின் கூட்டல் இணைப்பக்க அளவீடுகளின் கூட்டல் என்று இணைப்பங்கு இடைப்பட்ட தொலைவு என்று இணைப்பக்க அளவுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு equal to s is equal to AB. S is equal to half AB into C. S is equal to half into AB plus C into BC. Into BC. Into BC. இந்த வரைபடத்திலிருந்து சீரான முடுக்கப்பட்ட இயக்கத்தினுடைய தொலைவை நம்மால் கண்டுகொள்ள முடியும். In English, velocity time graph. In English, velocity time graph. The variation in velocity of an object with time can be represented by the velocity time graph. The graph time is represented along the x-axis. Time is represented along the x-axis. Velocity is represented along the y-axis. A straight line parallel to x-axis is obtained. This graph shows the velocity of 40 km per hour. 40 km per hour. We know that the product of velocity and time gives displacement of an object moving with uniform velocity. Thus, the area under the velocity time graph is equal to the magnitude of the displacement. So, the distance interval of t can be expressed as s is equal to AC in the CD. S is equal to AC in the CD. S is equal to area of the rectangle ABCD. S is equal to area of the rectangle ABCD. We can also study about uniformly accelerated motion. Uniformly accelerated motion by plotting its velocity time graph. Velocity time graph. Consider a car being driven along a straight road. Its velocity for every 5 seconds is noted from the speedometer of the car. The velocity of the car in meters per second at different instants of time is shown in the table. For example, 5 seconds, the velocity of the car 9 meters per second. 10 seconds, the velocity of the car 18 meters per second. 15 seconds, the velocity of the car 27 meters per second. Plot a graph. X-axis, time taken in x-axis, velocity taken in y-axis, distance moved by car. The area under the velocity time graph gives the distance moved by the car in given interval of time. Since the magnitude of the velocity, the car is changing due to acceleration. The distance s traveled by the car will be given by the area ABCDE under the velocity time graph. That is, s is equal to area ABCDE. This is equal to area ABCDE plus is equal to area of a rectangle ABCD plus area of a triangle ADE. Area of a rectangle AB into BC into plus area of a triangle half into AD into D, half into
AD into DE. Area of a quadrangle ABCD can also be calculated by calculating the area of trapezium ABCDE. It means S is equal to area ABCDE. Area of trapezium ABCDE is equal to half into sum of the length of parallel sides into area of the distance between parallel sides. Sum of the length of the parallel sides into distance between parallel sides. S is equal to half into AB plus CE into PC. In the case of non-uniformly accelerated motion, distance time graph and velocity time graph can be have any shape as shown in figure. Dear student, the homework, page number 23, choose the correct answer. Page number 24, fill in the blanks. In Tamil, இன்றைக்கான வீட்டு பாடம் உங்கள் புத்தகத்தில் உள்ள 23ஆம் பக்கத்தில் உள்ள சரியான விடையை தெரிந்தது மற்றும் கோடிட்ட இடங்களை நிரப்பு. இவைகளை எழுதி நீங்கள் அனுப்புங்கள். தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வீட்டில் இருந்து பாடங்களை ஒழுங்காக படியுங்கள். சீக்கிரத்திலே உங்களை பள்ளிகளை சந்திப்போம் என்று ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.